சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல எடை. இன்னைக்கு ஒரு புடி தான். வாங்க நீங்களும் சமைக்கலாம். தண்ணி இப்போ தான் காய வச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான், இன்னும் சூடே ஆகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆஃப் பண்ணிக்க. அறுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ண போகிறோம். அவ்வளோதான், உயிரோடு இருக்குமா? தண்ணி ரொம்ப சூடாக இருக்குது. சீக்கிரம் முடியெல்லாம் பிச்சு க்ளீன் பண்ணிவிடுவோம். தண்ணி கொதிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே விட்டா இதிலே வெந்துடும் போல, அவ்வளோ சூடாக இருக்குது தண்ணி. க்ளீன் பண்ணுவோம் எடுத்து. அடுப்பு அஞ்சிருச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. ஃப்ரீயாக இருந்தே நீங்களும் வாங்க. முடியே போல ஃப்ரெண்ட்ஸ். மிஷினில் கொடுத்துருந்தா கூட க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க போல். அவ்வளோதான், பாதி முடிச்சாச்சு. முடியெல்லாம் பிடுங்கியாச்சு. இருந்தாலும் நெருப்பில் காட்டணும். அதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற கிருமியெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம். வாங்க நெருப்பில் காட்டுவோம். வாங்க வாங்க போகலாம். நல்லா தங்க மாதிரி தெரியுது பாருங்க நெருப்பு. அனல் வேறு அதிகமாக இருக்குது. அடடா, அடுப்பு வேறு அணைஞ்சிருச்சா? தென்னை ஓலையை வைப்போம். ஐயோ, கம்பி உந்து போச்சே. அடடா, அதிகமாக நெருப்பு வந்துருச்சு. அடடே, இங்கே பாரு நண்பர்களே, கோழி நெருப்பை கடிச்சு சாப்பிடுது. ஏய் கொடுக்கல. போட்டாச்சு.
என்ன என்ன கணம், கணம், என்ன கணம். என்ன கணம். சிக்கனை ஃபுல்லாக அங்கங்கே அறுத்து விடலாம் நண்பர்களே. அப்போ தான் வந்து மசாலா ஃபுல்லாக போய் சேரும். பாருங்கள், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா கோடு கோடாக போட்டு விட்டுருங்க. அப்போ மசாலா அங்கே பாருங்கள், இவ்வளோ கோடு போடுங்க. இதுவே கம்மி தான், சரி ஓகே. லெமன் கொஞ்சம் நல்லா புளிஞ்சிக்கிடலாம், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் வந்து இந்த லெமனை புளிஞ்சு விட்டுருங்க. 1 இல்லை 2 போட்டிங்கன்னா போதுமானது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், லெமன் போட்டிங்கன்னா. அடுத்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், ஃபுல்லாக போடுங்க. அப்போ தான் வந்து காரம் சாரமாக இருக்கும் நண்பர்களே. இதுவே பத்தலை, இன்னும் நிறையா போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும், வேறு மாதிரி. பாருங்க, இன்னும் அதிகமாக தேவைப்படுது. சைடில் ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் தேவை. இங்கே பாருங்கள், பாதி தான் போட்டிருக்கோம், இன்னும் நிறைய தேவைப்படுது. ஃபுல்லாக போட்டுவிடுவோம். கலரு இப்போ தான் தங்க கலரில் சேஞ்ச் ஆகுது சிக்கன். மிளகாத்தூள் மட்டுமே போட்டிருந்தா உப்பு போடணும் இல்லையா, அப்போ தான் டேஸ்ட் வரும். உப்பையும் போடுவோம். நல்லா மலை சாரல் மாதிரி உப்பு ஃபுல்லாக தூவி விட்ருவோம்.
நல்லா வெந்திருக்கும் நண்பர்களே. நல்லா செவந்துருச்சு. நல்லா செவக்கிறபடி நம்ம கிரில் செஞ்சாச்சு. வெயிட் நல்லா இருக்குது. போயிட்டு இன்றைக்கி இதை ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். நம்ம நெருப்பில் சுட்ட ஈரலை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஆவி பறக்குது. இப்போ அந்த ஈரலை நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்திருக்கும் போலயே. எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர். முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் இந்த லெக் பீஸ் ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்களேன். பயங்கரமான சுவை நண்பர்களே. ஃபுல் கட் கட்டிட்டேன். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.